தமிழ் சினிமா உலகத்துல 1970 வருஷம் அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகி தியேட்டர்கள்ல பயங்கர கூட்டத்தோட ஓடி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு மறக்க முடியாத படம்தான் இந்த எங்கள் தங்கம். இந்த திரைப்படத்தை அந்த காலத்துல ரொம்பவே பிரபலமான இயக்குநர்களான கிருஷ்ணன் மற்றும் பாஞ்சு ஜோடி சேர்ந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படத்துல மக்கள் திலகம் என்று எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படுற எம்.ஜி. ராமச்சந்திரன் அவங்களோட சேர்ந்து செல்வி ஜெயலலிதா அம்மையாரும் முதன்மை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சக்கை போட்டது மட்டும் இல்லாம அந்த வருஷத்தோட தமிழ்நாடு மாநில அரசு திரைப்பட விருதுகள்ல 3 முக்கியமான விருதுகளையும் அள்ளி குவிச்சு சாதனை பண்ணுச்சு. இன்னைக்கு நாம இந்த அருமையான படத்தோட கதை, அதுல இருக்கிற சுவாரஸ்யமான நல்ல விஷயங்கள், அப்புறம் சில பலவீனமான பக்கங்களை பத்தி ரொம்பவே எளிமையான, நாம எல்லாரும் தினமும் பேசுற பேச்சு வழக்கு தமிழ் மொழியில எந்த ஒரு தலைப்புகளும் இல்லாம முழுமையா பார்க்க போறோம். இந்த கதையோட நாயகன் தங்கம். அவர் ரொம்பவே நேர்மையான, ஏழைகளுக்கு உதவி செய்யுற ஒரு லாரி டிரைவர். தங்கம் தன்னோட தங்கை சுமதி மேல உயரையே வச்சிருக்காரு. பாவம், அவரோட தங்கை சுமதிக்கு 2 கண்ணும் தெரியாது. தங்கத்துக்கு மூர்த்தி அப்படின்னு ஒரு சின்ன வயசு நண்பன் இருக்கான். அந்த மூர்த்தி யாருன்னா, இந்த நகரத்திலேயே இருக்கிற ரொம்பவே திறமையான பெரிய பெரிய இரும்பு பெட்டிகளை எல்லாம் ரொம்ப சுலபமா உடைச்சு திறக்கிற ஒரு தொழிலாளி. இந்த திறமைதான் அவனுக்கு ஒரு பெரிய வினையா மாறுது. ஒரு திருட்டு கும்பல் மூர்த்தியோட இந்த திறமையை தப்பா பயன்படுத்திக்கணும்னு பாக்குறாங்க. அந்த மர்மமான திருட்டு கும்பல் மூர்த்தியை கடத்தி அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறாங்க. தங்கம் தன்னோட தங்கை சுமதியோட கணவனான மூர்த்தியை காப்பாத்தவும் அந்த திருட்டு கும்பலோட சதியை முறியடிக்கவும் களத்துல இறங்குறாரு. மூர்த்தி செஞ்ச சில தவறுகளை எல்லாம் தன்னோட தங்கை சுமதியோட வாழ்க்கை வீணாகிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தங்கம் தன் மேலேயே ஏத்திக்கிறாரு. இந்த ஆபத்தான பயணத்துல தங்கத்துக்கு அவரோட காதலியான கலாதேவி ரொம்பவே துணையா நின்னு உதவி செய்யுறாங்க. தங்கம் எப்படி அந்த பெரிய திருட்டு கும்பலை அடிச்சு ஒடுக்கி தன்னோட நண்பனையும் தங்கையோட வாழ்க்கையையும் காப்பாத்துனாரு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட விறுவிறுப்பான மீதி கதை. இந்த படத்தோட மெரிட்ஸ், அதாவது நல்ல விஷயங்களை பத்தி நாம முதல்ல பார்க்கணும்னா, எம்.ஜி.ஆர். அவங்களோட அசாத்தியமான நடிப்பு திறனும் அவரோட அந்த கம்பீரமான ஸ்டைலும் தான் படத்தோட மிகப்பெரிய பலம். ஒரு சாதாரண லாரி டிரைவரா வர்ற தங்கம் கதாபாத்திரத்துல அவர் ரொம்பவே இயல்பா நடிச்சிருக்காரு. குறிப்பா தன் தங்கைக்காக அவர் உருகுற காட்சிகளிலும் சண்டை காட்சிகளிலும் அவரோட சுறுசுறுப்பு தியேட்டர்ல இருக்கிற எல்லாரையும் கைத்தட்ட வைக்கும். அவருக்கு ஜோடியா வர்ற ஜெயலலிதா அவங்களும் ரொம்பவே அழகா, அதே சமயம் தங்கத்துக்கு பக்கபலமா இருக்கிற ஒரு தைரியமான பொண்ணா கலாதேவி கதாபாத்திரத்துல அருமையா நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி படத்துக்கு ரொம்பவே பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த படத்தோட பாடல்களும் பின்னணி இசையும் இந்த படத்தோட ஆன்மானே சொல்லலாம். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவங்களோட இசையில வந்த பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சிருக்கு. குறிப்பா தத்துவ பாடல்களும் காதலை வெளிப்படுத்துற பாடல்களும் கதையோட ஓட்டத்துக்கு ரொம்பவே உதவி செஞ்சிருக்கு. இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பாஞ்சு இந்த படத்தோட திரைக்கதையை ரொம்பவே சுவாரஸ்யமா அமைச்சிருக்காங்க. ஒரு அண்ணன் தங்கை பாசம், கூடவே ஒரு விறுவிறுப்பான ஆக்சன் கதை, அப்புறம் ஒரு மர்மமான திருட்டு கும்பலை தேடி போற சஸ்பென்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் சரியான விகிதத்துல கலந்து கொடுத்திருக்காங்க. நகைச்சுவை காட்சிகளும் படத்துல இருக்கிற அந்த பரபரப்பான சூழ்நிலையை அப்பப்போ கொஞ்சம் குறைச்சு ரசிக்க வைக்குது. ஆனா இந்த படத்துல சில டிமெரிட்ஸ், அதாவது சில குறைபாடுகளும் இருக்கத்தான் செய்யுது. கதையோட போக்கை நாம உன்னிப்பா கவனிச்சோம்னா, சில இடங்கள்ல சண்டை காட்சிகளும் துரத்தல் காட்சிகளும் அந்த காலத்து சினிமா பாணியில ரொம்ப நீளமா இழுக்குற மாதிரி ஒரு உணர்வை தரும். இன்னைக்கு இருக்கிற எடிட்டிங் நுட்பங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சில காட்சிகள் கொஞ்சம் மெதுவா நகர்ற மாதிரி தோணலாம். அதே மாதிரி நகரத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய இரும்பு பெட்டி உடைக்கிற நிபுணரை ஒரு சின்ன திருட்டு கும்பல் இவ்வளவு சுலபமா கடத்துறதும், அதைத் தொடர்ந்து வர்ற சில போலீஸ் விசாரணைகளும் தர்க்க ரீதியா யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பலவீனமா இருக்கிற மாதிரி தோணும்.
தங்கை சுமதியோட கதாபாத்திரம் சில இடங்கள அளவுக்கு அதிகமா அழுது புலம்புற மாதிரி காட்டியிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ரசிகர்களுக்கு கொஞ்சம் அலுப்பை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் இந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாமே அந்த காலத்து படங்களுக்கு ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது எங்கள் தங்கம் திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான மக்கள் ரசிச்ச ஒரு அருமையான பொழுதுபோக்கு காவியம். அண்ணன் தங்கை பாசத்தை ஒரு விறுவிறுப்பான ஆக்சன் கதையோட சேர்த்து எப்படி அழகா சொல்லணும் அப்படிங்கறதுக்கு இந்த படம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவங்களோட ரசிகர்களுக்கும் பழைய காலத்து நல்ல பாடல்களையும் பாச கதைகளையும் விரும்பி பார்க்கிற எல்லாருக்குமே இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிக அருமையான விருந்தாதான் இருக்கும்.